சில நேரங்களில் நம்ம எதை குறித்து அதிகமாய் பயந்து கொண்டிருக்கிறோமோ அல்லது நம்முடைய இருதயம் எதை குறித்து அதிகமாய் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த விஷயங்களே நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நடந்துடும். இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது பைபிளில் இதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குது. என்னென்னா, யோபுன்னு ஒரு புஸ்தகம் இருக்குது பைபிளில். அதில் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் அந்த யோபுங்கிற அந்த பக்தன் சொல்கிறான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. அப்போ ஒரு விஷயத்தை குறித்து அவன் அதிகமாக பயந்து கொண்டிருக்கும் பொழுது, அதை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தபோது அவன் வாழ்க்கையில் அப்படி நடந்துடுச்சு. அப்போ இது சாத்தியமா? ஏன்னா நம்ம பயப்படுறோம், நமக்குள்ளே நம்ம பயந்து கொண்டிருக்கிறோம், அதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அது அப்படியே நடக்குமா, அதுக்கு சாத்தியமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுக்கும் பைபிளில் ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்க முடியும். நீதிமொழிகள் 21:18 மன்னிக்க வேண்டும், நீதிமொழிகள் 18:21 என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நாவின் அதிகாரம் அப்படிங்கிற ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்போ என்ன இது அப்படின்னா, நாம் எதை குறித்து அதிகமாய் நம்ம கவலைப்படுகிறோமோ, எதை குறித்து அதிகமாய் நம்முடைய மனது பயத்தில் இருக்குதோ அது அதோடு நிற்கிறதில்ல. அந்த பயம் நம்முடைய இருதயத்திலிருந்து நம்முடைய வாயின் வார்த்தைகளாக அது வெளிப்பட ஆரம்பிச்சிருது. அதுதான் அங்கே காரியம். நம்ம பயப்படுறதுனால இல்லை, நம்ம பயத்தினால, நம்முடைய கவலையினால நம்முடைய இருதயம் நிரம்பி நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி வரும் அப்படின்னா ஒரு நெகட்டிவாக வர ஆரம்பிச்சிடும். இது சரிப்படாது, இது விளங்காது, அல்லது இது அழிஞ்சிரும், அப்படியே ஒரு நெகட்டிவான வார்த்தைகளை நம்ம பேசுவோம், அவிசுவாசமான வார்த்தைகளை பேச ஆரம்பிப்போம். அப்படி பேசும்போது அந்த அவிசுவாசமான வார்த்தைகள், நெகட்டிவான கன்ஃபெஷன்கள் என்ன ஆகுது அப்படின்னா, அது நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிக்குது. அப்போது நம்ம பேசுகிற வார்த்தைகள் எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கணும். அதுக்கு தான் அந்த வேத வசனங்கள் நமக்கு மிகவும் உதவியாக இருக்குது. வேத வசனங்களில் அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்குது, ஆறுதலான வார்த்தைகள் இருக்குது, நமக்கு காயம் கட்டுகிற வார்த்தைகள் இருக்குது, நம்மை தைரியப்படுத்துகிற வார்த்தைகள் இருக்குது. இப்போ கர்த்தர் நம்மோடு பேசுகிற அந்த காரியங்களை நம்ம இருதயத்தில் வைத்து அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் நிரப்பப்படும் போது நம்முடைய வாயில் அந்த பயங்கலந்த காரியங்கள் வராது, நெகட்டிவ் காரியங்கள் வராது. அப்போ நம்ம விசுவாசமான வார்த்தைகளை பேசுவோம், நம்ம பாசிட்டிவ் கன்ஃபெஷன் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நடக்க தொடங்கும், ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வருகிறதா இருக்கிறது. அதனால் நம்ம இந்த நாவின் அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தணும். நம்ம எப்போதுமே நம்ம பயந்து கொண்டு நெகட்டிவான காரியங்களை பேசாமல் விசுவாசமாக கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம பேசும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.